கார்த்திகை நட்சத்திரத்தில் மற்ற பாதங்களில் பிறக்கிறவர்களுக்கு என்ன பலன் ஏற்படுமோ அதுதான் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படும். அப்போ சிம்மத்திலேருந்து ஆரம்பித்து மகரம் வர்ற வரைக்கும் சனி கிராஸ் பண்ணுற பீரியடில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க. அஸ்த நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அஸ்தம்ங்கிறது இவங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு 11ஆம் இடம். நிறைய பேருக்கு வந்து அவங்க வாழ்நாளில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த நிறைவேறாத பல ஆசைகள் இருந்துக்குல்ல, அது வந்து நிறைவேறும். ரெண்டாவது ரேவதி நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக பார்க்கணும். ரேவதி நட்சத்திரத்தோடு இந்த 12வது ராசி முடிய போகுது இல்லையா, இப்போ புது யுகம் பிறக்கும் இல்லையா. அப்போ ரேவதி நட்சத்திரத்தை வந்து சனி கிராஸ் பண்ணும்போது தான் தனிநபருக்கு அவங்க போடுற பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அந்த 4 பாதம் தாண்டுற வரைக்கும். வேற அவங்களுக்கு இந்த மாதிரி நன்மைகள் நடக்கும்னா பாசிட்டிவ் சைடா நம்ம ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? அதாவது ஏற்கனவே நம்ம செய்த கல்யாணம், குழந்தை பிறப்பு இல்லை, அது அந்த மாதிரி விரயங்கள் செய்கிறத விட ஓய்வுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் ஓய்வு தேவைப்படும். இல்லைன்னா கட்டாய ஓய்வில் உட்கார வைப்பாங்க. ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துகிட்டு இருங்க, ப்ராஜெக்ட் ரெடியாகிற வரைக்கும் வீட்டில் இருங்கன்னு வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்கல்ல. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். நான் சொல்கிறது நாட் ஓன்லி எம்ப்ளாய்மெண்ட், எல்லா விஷயங்களும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட் தேவைப்படும். இந்த ஓய்வை வந்து ஆய்வுக்கான ஓய்வாக பயன்படுத்திக்கணும். கடந்த காலம் நம்ம செய்த விஷயங்கள்ல எது பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம், எந்த இடத்துல நம்ம தவறி இருக்கோம், அதை எப்படி சரி பண்ணுறது, இதை பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா பண்ணணும்னா அந்த ஆன்மீக தரிசனங்கள்லாம் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா போய் பார்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது. பெரிய அளவுக்கு சேஞ்சு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்க்க முடியாது. பொதுவாகவே அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்தை சனி கிராஸ் பண்ணும்போது வீட்டை ரெனோவேஷன் பண்ணுற கதை தான். அடிக்கணும், உடைக்கணும், மாற்றணும், கட்டிங், பேஸ்டிங், டிங்கரிங், பட்டி டிங்கரிங் எல்லாம் செய்கிறாங்கல்ல, இந்த வேலைக்கு தான் அது பயன்படும். தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு, தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு, தன்னைத்தானே திருத்தி கொள்வதற்கான காலகட்டமாக அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் நினச்சிக்கணும். அதுதான் நன்மை பயக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இது அவங்களுக்கு 7.5 சனியாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்கு. அதனால அந்த பக்கமும் பார்த்தாலும் சனியினுடைய தாக்கம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாலும் இந்த பெயர்ச்சி மூலமாவும் அவங்களுக்கு அதுக்கான தாக்கம் இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்னு பாக்குற இடங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? இப்போ அங்கே பார்க்கும்போது இப்போ நீங்கள் அடுத்தது ரிஷபராசியில் வந்துருச்சு இல்லையா. ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தோட 3ஆம் பாதம். ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் மேஷத்தில் வந்துடும். 2ஆம் பாதம் வந்து அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது வந்துடும். இப்போ உத்திரட்டாதி 4 பாதம் வந்துடுது இல்லையா. அப்போ 4 பாதம்ங்கிறது இங்கேருந்து 4 பாதங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தோட 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மிருகசீட நட்சத்திரத்தோட ரோகிணியோட 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் அப்படி எடுத்துக்கலாம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுற வரைக்கும் சனி இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஏன்னா அதே தான், இது திரும்பவும் இங்கே ரிஷபராசி தானே, அது வந்து 9க்கும் 10க்கும் உரியவர் 11ஆம் இடத்துலேருந்து தானே பார்வை செய்கிறாரு. அப்போ இந்த மற்ற கார்த்திகை நட்சத்திரத்தில் மற்ற பாதங்களில் பிறக்கிறவர்களுக்கு என்ன பலன் ஏற்படுமோ அதுதான் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படும். அதே தான் ஏற்படும். ஏன்னா இது முயற்சி தானே. 3ஆம் இடம்ங்கிறது சனியோட 3ஆம் பார்வை தானே. இது வரைக்கும் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள், எல்லாமே பெண்டிங். அதாவது இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சனியோட பயணம் இருக்கு இல்லையா, ஒரு சுற்று வந்ததுன்னா 30 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயணம், தட்சிணாயணம்னு 2 விஷயங்களை பிரிப்பாங்க. தட்சிணாயணம்ங்கிறது சூரியனோட தெற்கு நோக்கிய பயணம். தட்சண அயனம், தட்சிணா தெற்கு, அயனம்னா பயணம், அவ்வளோதான். உத்தராயணம்னா வடக்கு நோக்கிய பயணம். அப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து கடகம் வர்ற வரைக்கும் சனி அந்த 15 வருடம் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான பீரியடாக இருக்கும். அற்புதமான பீரியட் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிறவங்கெல்லாம் மேலே போயிடுவாங்க. நல்ல ஆட்கள்லாம் வெளியில் ஒதுங்கி 10ஓட 11 கிடப்பாங்க, அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காம. கும்பத்துக்கு சனி வரும்போது தான் அதெல்லாம் திரும்ப கோபுரத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் கீழே தள்ளிட்டு அங்கே கலசத்தை தூக்கி அங்கே வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலான கணக்கு. 30 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் இப்படி, 15 வருஷம் அப்படி இருக்கும். அப்போ இந்த என்னைக்கு கும்பத்துக்கு சனி வந்ததோ அன்னைக்கு அப்புறம் தான் ரிஷபராசிக்காரர்களே மேலே வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சிம்மத்திலேருந்து ஆரம்பித்து மகரம் வர்ற வரைக்கும் சனி கிராஸ் பண்ணுற பீரியடில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ஒன்றா திட்டம் போட்டு எதுவுமே நடக்காம சாதிக்கணும்னு போட்டு சரிக்கி விழுந்துக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கு கும்பத்தில் சனி வந்ததுக்கு அப்புறம் தான் லேசாக மூச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இது வரைக்கும் என்னென்னலாம் அந்த 10-12 வருஷத்தில் அனுபவங்களை பெற்றாங்களோ அவங்களுக்கு வந்து அது நிறைய பயனடைய ஆரம்பிக்கும். ஏன்னா சனி வந்து
அந்த ராசியை பொறுத்தவரை 9க்கும் 10க்கும் உரியவர். 9 பாதகஸ்தானமாக இருந்தாலும் 10 அவரே யோகாதிபதிங்கிறதுனால அந்த தொழில் ரீதியான ஒரு விஷயங்களை அவங்க என்னென்னலாம் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டாங்களோ அதில் ஒரு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. இது கிட்டத்தட்ட அங்கே உள்ள எல்லா நட்சத்திரத்துக்குமே பொருந்தும்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை இதே ஆமாம். இப்போ 7ஆம் பார்வை கன்னி ராசிக்கு வருது இல்லையா, கன்னியில இருக்க கன்னிக்கு வருது. அப்போ ஏற்கனவே அதே போல் சூரியனோட 2ஆம் பாதத்தை விட்டுடும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அஸ்த நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படி எடுத்துங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே சூரியன் இப்போ சூரியனுக்கு அஸ்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே சொன்ன பலன் அதுதான். அஸ்த நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அஸ்தம்ங்கிறது இவங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு 11ஆம் இடம். நிறைய பேருக்கு வந்து அவங்க வாழ்நாளில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த நிறைவேறாத பல ஆசைகள் இருந்துக்குல்ல, அது வந்து நிறைவேறும். பொதுவாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கண்ட சனியாக இருந்தாலும், கண்ட சனின்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டம்னா என்னன்னா நடுக்கண்டம், பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கண்டம் நமக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கண்டம்ங்கிறது தலையும் கிடையாது வாலும் கிடையாது, இடையில உள்ள கண்டம். இதை கண்டுக்கு தான் கண்ட சனி அப்படிங்கிறாங்க. கண்ட சனிங்கிறது ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான். இருந்தாலும் அதையும் கடந்து நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை ஒளி தென்பட்டுச்சு, அந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் இல்லையா, அது மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும், நிறைவேறும். இதுதான் வந்து சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துக்குரிய பவர். ஏன்னா ராசிக்கு வந்து 11ஆம் இடம்லே சந்திரன். 11ஆம் இடம்ங்கிறது அபிலாஷை. நீங்கள் மனசுக்குள்ளே நீங்களா தீங்கிட்டு இருக்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு அதை உருவாக்கி கொடுக்கும், நிறைவேறும். அது அஸ்த நட்சத்திரத்துக்கு. அடுத்து இப்படி தனுசுக்கு வந்துட்டிங்கன்னா அதே ஏற்கனவே மூல நட்சத்திரத்துக்கு சொன்ன பவர் தான். கேது என்ன பண்ணும், ஏதோ ஒரு வகையில் வந்து விரக்தியை கொடுக்கும். அதனால ஆன்மீகத்தில் அதிகமாக அவங்க நாட்டம் அதிகரிக்கும், அந்த தேடல்கள் அதிகரிக்கும். இல்லைன்னா ஆன்மீகத்தின் மீதான வெறுப்பு அதிகரிக்கும். இது ரெண்டில் எது வருதோ பார்த்துக்கோங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான். அந்தந்த பாதங்களை கிராஸ் பண்ணி போகும்போது என்ன சொல்கிறாங்கல்ல, 7.5 சனின்னா 7.5 வருஷம் முழுக்க சனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். 7.5 செகண்ட் ஒன்று பண்ணி அது 7.5 வருஷத்துக்கான எஃபெக்டை கொடுத்துட்டு போவாங்கல்ல, அது மாதிரி ஒன்று பண்ணோம். அதனால அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து 10ஆம் பார்வையா இருக்கும்போது அந்த பூராட நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும் ஏற்படும் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பூராட நட்சத்திரத்துக்கு போக வேணாம். ஏன்னா இந்த இன்னொரு 3 பாதத்தை கடந்து தானே அப்புறம் பூராடத்துக்கு போகுது. அதனால இப்படி எடுத்துக்கலாம் வேணாம். ஏன்னா அங்கே 4 பாதம், ஏன்னா உத்திரட்டாதி 4 பாதம் கிடக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூராட நட்சத்திரத்தில் முதல் பாதம் வரைக்கும் போயிடும். பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா, பூராடம்ங்கிறது வந்து தனுசு ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 6ஆம் இடம், இன்னொன்று வந்து 11ஆம் இடம். கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குவாங்க. 6ங்கிறது கடன், 11ங்கிறது விருப்பம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கார் வாங்கணும்னா கூட கையில் பணம் வச்சுட்டா வாங்க முடியும். அப்படி கிட்டத்தட்ட அது 2 வீலர் வாகனங்கள், ஏன்னா சுக்கிரனுங்கிறது வாகனத்தோட சம்மந்தப்பட்டது தானே. அப்போ கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று வாங்குவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நீண்ட நாளாக கடனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கைக்கு வராமல் இருக்கும்ல, அந்த மாதிரி கடன்கள் வந்து கைகளுக்கு வரும். அடுத்தது வந்து நீர் சார்ந்த துறைகள் அப்படிங்கிறாங்கல்ல, நீர் சம்மந்தப்பட்ட துறைகள்னால் ரொம்ப நாளாக போர்வெல் போடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வராமல் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கைகூடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் அவங்களுக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது சனி பகவான், ஏன்னா அந்த ரேவதியை தாண்டும் பொழுது தான் அந்த 2.5 வருட காலங்கள் வந்து பூர்த்தி ஆகுது. ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது. இந்த ரேவதி நட்சத்திரத்தை கடக்கும்போது 4 பாதங்களையும் நம்ம வச்சுக்கலாம். எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு? இப்போ ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து படகு, அதுக்கு பேர் ஓடம். ரேவதி நட்சத்திரத்தோட தோற்றத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தன்னுடைய கண் பார்வையிலே கணிச்சாங்கல்ல, ஒரு நட்சத்திரத்தை கணிக்கும் போது அதுக்கு வந்து ஓடம் அப்படின்னு கணிச்சு வச்சுருக்காங்க. அப்போ ஓடம் எப்படி வந்து ஒரு மாதிரி இந்த தண்ணியில் எப்படி இருக்கும், தழுவிட்டே தான் இருக்கும், நிற்காது. அதே சமயத்தில் அது இல்லாமல் தண்ணீரை கடக்க முடியாது. அப்போ வந்து அந்த மனநிலை, எந்த மாதிரி மனநிலையில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறது பாருங்கள். அவங்களுக்கு வந்து குழப்பமாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க தான் மற்றவங்களுக்கு வழிகாட்டி ஆகணும், கரை சேர்த்தாகணும். அந்த நிலையில் வந்து இருக்கிறவங்க ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, கிட்டத்தட்ட வந்து புதன் இல்லையா, புதன் தான் கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம். இது வரைக்கும் ஒழுங்காக படிக்காத இருக்கிற ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏற்கனவே ஒழுங்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் வேறு எங்கேயாவது மைண்டு டைவர்ட் ஆகும், அந்த மாதிரி ஆகும். அடுத்தது வந்து அந்த ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியது தான் புதன். அப்போ 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா, நான் இருக்கக்கூடிய இடம், படிக்க வேண்டிய கல்வி, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா கூட சேர்ந்துருக்கலாமா, தனியாக இருக்கலாமா, அம்மா கூட வச்சுக்கலாமா, வச்சுக்க விடலாமா. அடுத்தது
இப்போ படிக்கலாமா, இந்த கோர்ஸ் படிக்கலாமா, இந்த கோர்ஸ் படிக்க வேணாம், இப்படி இந்த குழப்பமான மனநிலை இருக்குல்ல, அது தொடர்ந்து ஓடிட்டு இருக்கோம். திருமண விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தள்ளி போன திருமணங்கள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதன் அப்படின்னாலே இளமை அப்படின்னு பேர். ஒரு நாட்டோட இளைஞர்கள், இளம் பெண்கள், இந்த இளைஞரோட சக்தி தானே ஒரு நாட்டோட வந்து அந்த வலிமையை தீர்மானிக்கிறது, வேலை வாய்ப்பை தீர்மானிக்கிறதுல, உற்பத்தியை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு. அப்போ இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட புதிய மாற்றங்கள் வந்து இங்கே உருவாகும். சில நாடுகளில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு நாட்டு அரசியல் திட்டங்களை கூட மாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். இளைஞர்களை வந்து எல்லா துறையிலும் அதிகமாக பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த சனி பகவான் உருவாக்கி கொடுப்பாரு. ரெண்டாவது, ரேவதி நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக பார்க்கணும். ரேவதி நட்சத்திரத்தோட இந்த 12வது ராசி முடிய போகுது இல்லையா, இப்போ புது யுகம் பிறக்கும் இல்லையா. அப்போ ரேவதி நட்சத்திரத்தை வந்து சனி கிராஸ் பண்ணும்போது தான் உலகியல் மாற்றங்கள் அதிக அளவுக்கு பெரிய அளவுக்கு உருவாகும். இப்போ நிறைய இப்போ உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு, என்னென்னோ போயிட்டுருக்குல்ல, ஏதோ ஒரு கலகம் ஏற்பட்டு கலகத்துக்கு பிறகு தான் நீதி கிடைக்குங்கிற மாதிரி ஒரு உச்சகட்ட நெருக்கடிகள் போகும்போது அதுக்கான தீர்வை வந்து எல்லாருமே உருவாகிடுவோம் இல்லையா. இப்போ நமக்குள்ள 1008 சண்டை வம்பு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். 2015 வந்து அந்த செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணியும் வெள்ளமும் சூழ்ந்தும் போது யாராவது ஜாதி மதம் பேசுனாங்களா, அரசியல் பேசுனாங்களா? இறங்கி இறங்கி யார் யாரை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தானே இறங்குனாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலை வரும். அது கடல் ராசியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு வகையில் ஒற்றுமைப்படுத்தி இருக்கும். புது யுகங்களை பிறப்பதற்கான தொடக்கத்தை உருவாக்கி கொடுக்குங்கிறத நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுல இந்த 3ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்படி எடுத்துக்கோங்க. ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மிருகசீரிஷம் வந்துடும் இல்லையா. ரேவதி ரோகிணி நட்சத்திரத்தோட 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிருகசீரிடம் வந்துடுது இல்லையா. ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன பலன் தான். மிருகசீரிடத்தை தான் எடுக்கணும். மிருகசீரிடம் பார்க்கும்போது மீனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு எத்தனாம் இடம்னா 12ஆம் இடம் 7ஆம் இடம். அப்போ 12 அப்படிங்கிறது வெளிநாட்டை குறிக்கும் இல்லையா, குறிக்கும், இல்லை தூரதேச பயணங்களை குறிக்கும். விரயம் மட்டுமே எடுக்கக்கூடாது. 12ங்கிறது மேக்ஸிமம் வெளிநாட்டு எடுத்துக்கோங்க. 7ஆம் இடம்ங்கிறது வந்து மனைவியை குறிக்கக்கூட இல்லை. இன்னொரு பக்கம் இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, சுய தொழில், அதுக்கும் 7ஆம் இடத்தை எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுறது. அதுக்கு முன்னாடி பழைய பேப்பர்லாம் எழுதியிருப்பாங்க, வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் 7ஆம் இடத்தை தான் எடுத்துக்கணும். இந்த 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப வலிமை பெறும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனைகள் நிறையா இருக்கும். எந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பர்சன்டேஜ் தான் எதிர்பார்க்கணுமே தவிர எல்லா வீட்லேயும் அது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இணக்கமற்ற ஒரு சூழ்நிலைகள் இது வரைக்கும் தான் இருந்துகிட்டு இருக்கோம்ல, அந்த சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு மாறும். அடுத்தது, நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு ஏதாவது ஒரு வகையில் உருவாக்கி கொடுக்கும். ரெண்டாவது, தொழில் ரீதியாக நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கல்ல, வெளிநாட்டு வேலை காத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு. இதெல்லாமே வந்து மேக்சிமம் சுபகாரியங்கள் தான் அதிகம் நடக்கும். கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, வேலைக்கு போவாங்க, வீடு கட்டுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே நல்ல மாதிரியாக நடக்கும். இதுதான் அதோட பார்வை. இப்போ கன்னி அப்படின்னு பார்க்கும்போது கன்னியில் ஏற்கனவே இதே போல தான் 5ஆம் இடமாக வரும்போது பார்த்தீங்கன்னா அதே நட்சத்திரம் அமைப்பு தான் இருக்கும். ரிஷபத்துக்கு வந்து கன்னி 5ஆம் இடம், கன்னிக்கு வந்து மகரம் 5ஆம் இடம்னு வரும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரத்தோட 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சித்திரை நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், அது அப்படியே பார்க்கறதுல அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன பலன் தான். நீண்ட நாளே ஆசைகள் நிறைய நிறைவேறும். மனசுக்கு பிடிச்ச காதல் விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஆமாம், அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசிக்கு 3க்கும் 8க்கும் உரியவர்கள் இல்லையா. அப்போ 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் இல்லையா. அவங்க வந்து இது வரைக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணி நிறைய தள்ளி போயிருந்துருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே போன 1.25 வருஷமாக கேது அங்கே உட்காந்துருக்கு. அதாவது ஜென்ம சனின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜென்ம சனி கூட ஒரு வகையில் பொறுத்துக்கலாம். ஜென்மத்தில் கேது இருந்ததுன்னா மனுஷனை விரக்தி ஆக்கி விட்டுட்டு போயிடும். கடவுளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பக்திமானாக இருந்தவர் நாத்திகர் ஆகிடுவார் அந்த காலகட்டத்தில். ஏன்னா எதுவுமே நடக்காது, முயற்சி பண்ணுறது பூரா. ஏன்டா நம்ம உயிரோட இருக்கும், இந்த கடவுள்லாம் இருக்கா இல்லையா, இவ்வளோ அப்படி ஒரு விரக்தி வருது இல்லை, அது உருவாகிருக்கும். அந்த நிலை மெல்ல மெல்ல மாறி இன்றைக்கி வந்து அவங்க நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு வந்து சிறு தடங்களுக்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடைக்கும். அதாவது போராட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைக்கும். இதுதான் வந்து அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அவங்க அந்த சனியோட பார்வையால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கும். சனிக்கும் செவ்வாய்க்கும் பகையெல்லாம் இங்கே எடுக்கக்கூடாது, இது இந்த இடத்துல அப்படி எடுக்கக்கூடாது. அடுத்தது அங்கே பார்க்கும்போது பூராட நட்சத்திரத்தோட தனுசு பார்க்கும்போது பூராட நட்சத்திரத்தோட 2, 3, 4ஆம் பாதங்களும் உத்திராட நட்சத்திரத்தோட ஒரு பாதம் அங்கே வந்துடுது இல்லையா, அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ தனுசு ராசிக்கு வந்து 6, 11 அப்படின்னு வரும்போது அவங்களும் தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிடுவாங்க.
என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சுருக்காங்களோ ஆசைப்பட்டு வச்சுருக்காங்களோ அத்தனையும் வாங்கிடுவாங்க. அதுக்காக கடனையும் வாங்கி வச்சுக்குவாங்க. அதனால கொஞ்சம் அளந்து வாங்கிக்கணும், அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? நமக்கு நீ கொடுக்குறாங்கல்ல, பேங்க்கில் சும்மா தான் உட்காந்துருப்போம், கஷ்டத்தை தடுமாறிட்டு உட்காந்துருப்போம். அவங்க ஃபோன் பண்ணி இந்த லோன் வேணுமா அந்த லோன் வேணுமா, இப்போ சேங்ஷனே ஆகிடுச்சுலாம் அனுப்புகிற பேங்க்லாம் இருக்குது. நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஓகேன்ட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் உள்ள அள்ளிட்டு போய் பெரிய பிரச்சனை ஆகிடும். குண்டர்கள் அனுப்பிலாம் வசூல் பண்ணிவிடுவாங்கல்ல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படியெல்லாம் பயப்பட வேணாம். நம்மளால் திருப்பி கொடுக்குற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் இந்த கடனை வாங்கிக்கணும். அவசியமாக தேவைதானா இந்த பொருள் கிடைக்குதுங்கிறதுனால எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க கூடாது, பின்னாடி அவஸ்தைப்படுவீங்கனால அந்த ஒரு விஷயம் தான். பட் நினைச்சதை வாங்குவீங்க, அதுக்கு அதில் கொஞ்சம் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. தேவைக்கு மீறி வாங்கினா அளவுக்கு மிஞ்சினால் நமக்கு நெருக்கடி வருங்கிறத மட்டும் மனசில் வச்சு பார்க்கணும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான் அதில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ தந்தை வழியில் இது வரைக்கும் இழுபறியான இந்த சொத்துக்கள் வந்து அவங்க கைக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். ஏன்னா சனி வந்து அதை உருவாக்கி கொடுப்பாரு. ஏன்னா 9ஆம் இடத்துக்குரியது இல்லையா தனுசு ராசிக்கு. அடுத்தது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதுக்காவது சில நெருக்கடிகள் இருந்தால் கூட, வீட்டில் ஏதாவது ரொம்ப வயசானவங்க இப்படி பேர் இருந்தாங்கன்னா கூட சில அந்த காரியங்களில் கொஞ்சம் ரொம்ப நாள் எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட வந்து நல்ல விதமான மாற்றங்களை தான் உருவாக்கி கொடுக்கும். அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும். அதாவது வந்து வருதே அப்படிங்கிறதுனால யாரையும் ப்ரெஷர் பண்ணாமல், ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்குல்ல, அது வருவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ஸோ அது மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். தொழில் ரீதியாக அவங்க திட்டமிட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து முன்னோர்களோட சப்போர்ட் கிடைக்கும். கூட இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் வந்து கொடுத்து உதவுவாங்க. இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு மீனத்துல ஒருத்தருக்கு வந்து சூரியன் இருக்கு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும்? கண்டிப்பாமா, இதுதான் வந்து ஒரு ஜாதகத்தை, அதாவது கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து இதை கவனமா பார்த்துக்கணும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.